மெல்லினம் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தலைப்புல பார்த்தீங்கன்னா மதராசி அப்படிங்கிற படத்தை பத்தி பார்க்கலாம். மதராசி படத்துல பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், ருக்மிணி வசந்த், வித்யுத் ஜமால் இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. ஏன் இந்த மதராசி தலைப்பு வச்சாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். ஏன்னா மதராசி தலைப்பு ஏற்கனவே அர்ஜுன் வச்சிருக்கிறார். அங்க அவருக்கு அந்த படத்துல அவருக்கு கிடைக்கிற நேம் ஈஸி. இவர் மதராசில இருந்து மும்பைக்கு போயிருக்கிறதுனால அவர் மதராசிக்காரன் அப்படின்னால மதராசின்னு வச்சிருப்பாங்க. சரி, அப்ப இந்த மதராசி அப்படிங்கிற பேரு இந்த சிவகார்த்திகேயனுக்கு அல்லது இந்த படத்துக்கு எப்படி ஒட்டி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரு வடக்க உள்ளவங்களை, அதாவது வடக்குத்திக்காரங்கன்னு சொல்லக்கூடிய அந்த வட மாநிலத்துக்காரங்களை எப்படி அழைக்கிறாங்க, இல்ல இங்க அவங்க வராங்களா, அவங்க எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து வட மாநிலத்தவங்களுக்கும் தென் மாநிலத்தில் உள்ள சென்னையில உள்ள ஒரு ஹீரோவுக்கும் நடக்கிற ஒரு யுத்தமா தான் அந்த படத்தை எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால கணிக்க முடியும். அந்த யுத்தம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம படத்தை பார்த்தா தான் என்ன செய்யும் தெரியும். இந்த படத்தை இயக்கி இருக்கிறது பாத்தீங்கன்னா முருகதாஸ் தான் இயக்கியிருக்காரு. முருகதாஸை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தீனா, தர்பார் இந்த ரெண்டு படத்துக்கும் எந்த கதை, அதாவது பெரிய அளவுல கதைக்கே மெனக்கிடாம ஒரு படத்தை எடுத்திருப்பாரு. ஆனா இதை தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா எல்லா படமுமே, இது ரெண்டையும் தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா எல்லா படமுமே பாத்தீங்கன்னா ஒரு சோசியல் மெசேஜோட அவர் என்ன செஞ்சிருப்பாரு, அணுகிருப்பார். அதாவது தீனாவுக்கு அடுத்து ரமணாவா இருக்கட்டும், துப்பாக்கியா இருக்கட்டும், சர்க்காரா இருக்கட்டும், கத்தியா இருக்கட்டும், இன்னும் பல படங்களை சொன்னா அவருக்கு ஒரு சோசியல் மெசேஜ் அதுல செமையா அடிபடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடந்த 2 வருடங்களாக ஏற்பட்ட ஃபெயிலியர். ஒண்ணு பாத்தீங்கன்னா சமீபத்துல அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20க்கு அப்புறம் அவர் படமே இயக்காம 25ல அவர் 2 படம் இயக்குறாரு. ஒண்ணு சிக்கந்தர், அந்த படம் சல்மானுக்காக இயக்குறாரு. அந்த படம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவுது. இன்னொரு படம் தான் தர்பார். அது பாத்தீங்கன்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எடுத்து அதுவும் ஒரு பெரிய ஃபெயிலியரை சந்திச்சு. அப்ப இந்த 2 ஃபெயிலியருக்கு அப்புறமும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு களத்துல இறங்கி மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மதராசி படத்தை அவர் எடுத்திருக்காரு. அந்த மதராசி படத்துல ட்ரெய்லர்ல நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. ஏதோ ஒரு சோசியல் கண்டென்ட்டோட அவர் இறங்கி இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அவருக்கு ஏற்கனவே பக்கவலமா கை கொடுக்கக்கூடிய அனிருத் தான் என்ன செஞ்சிருக்காரு, இசையமைச்சிருக்காரு. பாட்டு கூட ஓகே ரகம் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவகார்த்திகேயனை பொறுத்த அளவுக்கு படத்தோட ஹீரோ. ஆனா அவருக்கு ஹீரோ அயலான் அப்படிங் மாவீரன் இப்படிங்கிற பெரிய தோல்வி படங்களுக்கு அப்புறம் அமரன் அப்படிங்கிற ஒரு படம் ஒரு 300 கோடி பட்ஜெட்ல அந்த படம் என்ன செஞ்சுச்சு, வெற்றி பெற்றிருக்கு. ஆக இப்ப அவர் வெற்றியோட குதிரையில உட்கார்ந்துருக்காரு, இன்னொருத்தர் தோல்வியோட குதிரையில உட்கார்ந்துருக்காங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை இயக்கி இருக்கிறாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா சில இதெல்லாம் வரும்போது நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கோர்ட்ல சிவகார்த்திகேயனுக்கு விஜய் துப்பாக்கி கொடுப்பாரு. அதையே வச்சு ஒரு வசனமா வேற, ஒரு முழக்க வசனம் மாதிரி வேற ஏஆர் தாஸ் பண்ணியிருக்காரு. என்னன்னு கேட்டா, துப்பாக்கி யார் வச்சிருந்தா என்ன, வில்ல நான் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வித்யுத் ஜமால் சொல்லுவாரு. இப்படி நிறைய விஷயங்கள். ருக்மிணி வசந்த பொறுத்த அளவுக்கு சமீபத்துல ஒரு 2 படங்கள்ல, தமிழ் படங்கள்ல ஒரு லவ் ஸ்டோரிக்கான ஒரு ஸ்டோரேஜ்ல ஏறி இருக்காங்க. இந்த படத்துலயும் லவ் ஸ்டோரிக்கான ஒரு விஷயத்த பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், எதிர்பார்க்கலாம். ஆக மிகப்பெரிய முன்னணி இயக்குனர் சொல்லக்கூடிய ஏஆர் முருகதாஸ் ஒரு தோல்வியில இருந்து மீளதுக்காக காத்திருக்கிறாரு. அதே மாதிரி தோல்வியில இருந்து மீண்ட அமரன் சிவகார்த்திகேயன் இன்னொரு ஜாக்பாட்டு வெற்றிக்காக இந்த படத்தை என்ன செஞ்சிருக்காங்க, காத்திருக்கிறாங்க. வட மாநிலத்துக்காரங்கள் தென் மாநிலமான மதராசியை என்ன நினைக்கிறாங்க, இந்த மதராசி என்ன புரட்சி செய்கிறார் அப்படிங்கிறத உங்களோட சேர்ந்து நானும் பார்க்க காத்திருக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது மெல்லினம் தமிழ். நன்றி.